ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் எந்த பார்க்க போகிறோம்டா, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் பார்த்து தான் நாங்கள் இடையே பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸுக்கு 3000 வரை ஏர்ன் பண்ணக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு விளங்காது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனை கொடுத்துருக்கிறேன், அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கண்டா, மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஓல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வீடியோஸ் போடுவோம், வ்ளாக்ஸ், அன்பாக்சிங் வீடியோஸ் போடுவோம். அதனால் நீங்கள் எப்பவும் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் தந்துட்டுருங்க. இதுபோல் இன்னும் எங்களுக்கு முன்னுக்கு போடுற வீடியோஸுக்கு சப்போர்ட்டாக தாங்க. அப்போ தான் எங்களுக்கு வீடியோஸ் போட மோட்டிவேஷன் ஆகிக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்கிற பட்டன் ஒன்று இருக்கும். அந்த சைன் அப்ன்ற பட்டனுக்கு மேலே ஒரு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகுறாண்டா சைன் அப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணின உடனே இப்படி ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஒன்று வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குற பாக்ஸில் யூசர் நேம்ட்டு தந்திக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை போட்டுங்க. பார்த்தீங்கன்னா நான் என் நேமை போடுறேன். ஓகே, உங்களோட யூசர் நேமை ஆட் பண்ணின பிறகு உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு கீழேக்கு ஃபோன் நம்பர் நிற்குது. அதில் உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு நிற்குது. இந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பாஸ்வேர்டு வந்து 6 to 20 லெட்டர்ஸ் உள்ளுக்கு உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும். அண்ட் அதே பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணின பிறகு கீழே இருக்கிற பாக்ஸு டிக்கை போட்டு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டு கொடுத்தா இப்படி ஒரு பேஜ் ஒன்று வந்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் நிற்குது. இதில் ஓகேன்னு கொடுங்க. ஓகே பண்ணின உடனே சைட்டோட இன்டர்ஃபேஸ் லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வந்துருக்கும். ஓகே, வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிஜிட்ஸ் கொஞ்சம் ரன் ஆகி கொண்டிருக்குது. அதுதான் எங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ். இந்த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 300 GHz ஸ்பீடில் தான் இது ரன் ஆகி கொண்டிருக்குது. அந்த ஆக்டிவ் ஹேஷ் பவர் வந்து அவங்க எங்களுக்கு வெப்சைட்டாலே தருவாங்க. அதை வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அந்த ஜிகாஹெட்ஸை வந்து கூட்டினா எங்களுக்கு அந்த ரன் ஆகிற டிஜிட்ஸ் வந்து ரன் ஆகிற டிஆர்எக்ஸ் வந்து எங்களுக்கு கூட கிடைக்கும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்க்கலும் டிஆர்எக்ஸ் டோட்டல் கேஷ் அவுட்ஸ்னு இருக்குது. இதில் டோட்டலாக 1,45,828.86 டிஆர்எக்ஸ் வந்து கேஷ் அவுட் பண்ணிக்குது. டோட்டலாக கேஷ் அவுட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா டோட்டலாக இதில் ஏர்ன் பண்ணினவங்களுக்கு இதில் கேஷ் அவுட் கொடுத்துருக்கிறாங்க. ஓகே, இந்த வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகினா பார்க்கலும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரின்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைன் இன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகல கொடுத்த இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லொகின் ஆகுங்க. ஓகே, லொகின் ஆகின உடனே இப்படி ஒரு பேஜ் ஒன்று வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸுக்கு வாங்க. ஓகே, இதில் மெயினாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுண்டா மேலுக்கு ரன் ஆகக்கூடிய அந்த டிஆர்எக்ஸ் டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கூடுவோ அவ்வளோ உங்களுக்கு வித்ட்ராவல் எடுக்கலும். நீங்கள் இந்த வெப்சைட்டை ஒன் பண்ணி ½ an hour வச்சுட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு இதில் லேசாக ஒரு வித்ட்ராவல் எடுக்கக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஏன்னா டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.0006 ரன் ஆகி கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 0 கிட்ட 2 வந்தாலே உங்களுக்கு வித்ட்ராவல் போடலும். ஓகே, இப்போ அடுத்த எப்படி ஏர்னிங் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். பவுண்ட்ரி கிளிக் பண்ணின உடனே பவுண்ட்ரி ப்ரோக்ராம்னு சொல்லி இப்படி ஒரு இன்டர்ஃபேஷன் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குற யூடியூப். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை யூடியூப்பில் ரிவ்யூ ஒன்று போட்டு அந்த ரிவ்யூ பண்ணின யூடியூப் வீடியோ லிங்க்கை இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணி விட்டால் உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு வந்து $2 $200 வரை சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஓகே, அது மாதிரி நீங்கள் இதை ஃபேஸ்புக்கில் ரிவ்யூ ஒன்று போட்டால் ரிவ்யூ பண்ணி போஸ்ட் ஒன்று போட்டால் உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு வந்து $1 $20 வரை உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கக்கூடிய சான்ஸும் இருக்குது. அதான் லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி விடணும். பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணி விட்டால் அதுக்கான உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்கும். அண்ட் அது மாதிரி டெலிகிராம், ட்விட்டர் அது ரெண்டுக்கும் தந்திக்கிறாங்க. இப்படித்தான் இதில் ஏர்ன் பண்ணுறது. அண்ட் இதில் இன்னொரு ஏர்னிங் மெத்தட் ஒன்று இருக்குது, ரெஃபரல்ஸ் மூலம் ஏர்ன் பண்ணலும் இதில். ஓகே, நெக்ஸ்ட் அதை எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ரெஃபரல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உடனே இப்படி ஒரு பேஜ் ஒன்று வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் யூஆர்எல் தந்திக்கிறாங்க. அதை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணினீங்கன்னா அந்த லிங்க்கால் அவங்க ரெஜிஸ்டர் ஆகினா உங்களுக்கு 7% கமிஷன் உண்டு, உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் உண்டு கிடைக்கும். ஓகே, இதில் ஏர்ன் பண்ண மணியை எப்படி வித்ட்ரால் எடுக்கிறோன்னா கேஷ் அவுட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குற அமௌண்ட் ஆஃப் கேஷ் அவுட் இருக்குது. அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணின டிஆர்எக்ஸ் வந்துக்குது. ஸோ இது வந்து வித்ட்ரால் எடுக்க போதாது. அதனால் இதில் டிஆர்எக்ஸ் 2 டிஆர்எக்ஸ் வந்தாலே உங்களுக்கு வித்ட்ரால் எடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 0.001 தான் ஆகிக்குது இன்னும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஆர்எக்ஸ் வேலட் ஐடியை கொடுத்து உங்களோட டிஆர்எக்ஸ் வேலட்டுக்கு அந்த மணி வந்துடும். அந்த மணியை உங்களோட மெயின் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும் இதில் எப்படி இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வீடியோ என் பண்ணி கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.